Time 2:15 AM, day 57. மார்னிங் ஆ மார்னிங் ஒரு எந்த டைம் எந்திரிச்சேன்? 9:30க்கு எந்திரிச்சேன். எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சேன்னு எனக்கும் தெரியல. ஆ ஞாபகம் வந்துச்சு. கனவு பார்த்தேன். ஏதோ ஏதோ என்னமோ தெரியல. எவ்வளோ வருஷம் ஆனாலும் சிஸ்டர் அ எப்படி சொல்றது? எனக்கு சிஸ்டர ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இன்செக்யூரிட்டியா ஃபீல் ஆகுது. லைக் என் அக்கா வேற யார்ட்டயாவது நல்லா பேசினாலோ, பழகுனாலோ, அந்த பாசம் எனக்கு கிடைக்காம போகுமோங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி எப்பவுமே என்கிட்ட இருக்கு. ஸோ, அதே இன்செக்யூரிட்டி தான் கனவுலயும் இருந்துச்சு. அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் போ மாட்டேங்குது. சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து அப்படியே தோணுது. ஸோ, அந்த மாரி ஒரு கனவு பார்த்து எந்திரிச்சேன். அப்புறம் சிஸ்டர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணேன். வீடியோ கால் தான் பேசினேன். அவங்க என்ன சொன்னா? எதுக்கு மெசேஜ் அனுப்புனா? எதுக்கும் அனுப்பல. எடுத்தோனே மறந்துட்டேன். அக்கா கிட்ட பேசி ஆ ஆக்சுவலி நான் தான் சொன்னேன். அந்த ஃபேஸ்ல அந்த விஷயம். தொடங்க அழகு அந்த விஷயம் சொல்ல தான் அக்காவ நேத்து மெசேஜ் அனுப்புனேன். அக்கா தூங்கிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோ கால்ல அக்காவ சொல்லி சிரிக்க வச்சேன். அப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் பேசினோம். அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் செப்டோல ஆர்டர் போட்டேன். அ சாம்பாருக்கு, அவியலுக்கு எல்லாமே. அப்புறம் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்ல ரைஸ் ராஜபோகம் ரைஸ் அத ஆர்டர் பண்ணேன். பாலு எல்லாமே பண்ணி சமைச்சு எல்லாம் 2 மணி நேரம். ம் எப்ப ஆரம்பிச்சேன்? ஒரு 11:30யோ அந்த மாரி. 11:30ன்னு நெனைக்கிறேன். அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1:30க்கா முடிச்சுட்டேன். அப்புறம் சமைச்சது நான் ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு. ஸ்வீட்டு, உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? எல்லாமே இருக்கு. அப்புறம் அதெல்லாம் பேக் பண்ணி எனக்கு எனக்கும் பேக் பண்ணேன். அ அந்த ஏஞ்சல் அவங்களுக்கும் பேக் பண்ணேன். ஏன்னா ஏஞ்சலுக்கு தான் நான் ஃபுட்டே எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் இன்னும் நெறைய இருந்துச்சு. ஸோ பக்கத்து வீட்ல பசங்க அவங்களுக்கு குடுத்தேன். ஆ அப்புறம் வேற என்ன பண்ணேன்? மாடிக்கு போயிட்டு பீட்டாக்கு சாப்பாடு வச்சேன். காக்கா குருவிக்கு ரைஸும் வீட்டும் வச்சேன். செடிக்கு தண்ணி ஊத்துனேன். ம். அப்புறம் ரெடி ஆயிட்டு எல்லா பேக்கும் 2 டிஃபன் கேரியரு, அப்புறம் என்னோட லேப்டாப் பேக். இது 3 எடுத்துட்டு தான் ஆஃபீஸ் போனேன். மார்னிங்கே ஐ மீன் ஒரு ஆஃப்டர்நூன் ஃபாதர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. கேட்டா அவங்க வந்து ஐயோ! இப்போ அந்த பேர மறந்துட்டேன். ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. கேஷ்யூ நட் நெறைய அ விக்கிற மாரி ஒரு இடம். கடலூர் சைட்ல ஏதோ ஒரு இடம். ஸோ அங்க வந்திருந்தாராம். அப்போ விழுப்புரம் பக்கம்னு ஏதோ சொன்னாரு. அப்ப நான் தான் சொன்னேன், "விழுப்புரம் இங்கேருந்தும் பக்கம் தான். நீங்க அப்படின்னா வீட்டுக்கு வாங்க" அப்படின்னேன். அப்பா ஓகே அப்படின்னாரு. ஸோ அப்பா அப்புறம் நான் ஆஃபீஸ் போயிட்டேன். மைண்ட் ஃபுல்லா ஓகே அப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. ஷிஃப்ட் முடிச்சு நான் வீட்ல இருக்கும்போது அப்பாவும் வீட்ல இருப்பாரு. அந்த மாரிலாம் எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஆஃபீஸ் போனேன். போனதுமே அ ஒரு பாக்ஸ் அந்த டிஃபன் கேரியர் வந்து ஏஞ்சல் பிளேஸ்ல வச்சுட்டேன். ஒரு பாக்ஸு சிவாக்கு வச்சேன். சிவா பிளேஸ்ல வச்சேன். இன்னொரு பாக்ஸு சாகித்யாக்கு தான் நான் எடுத்து வச்சேன். ஆனா அவங்க வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ட்டாம். அப்போ வந்து பிரேமாக்கு குடுத்தேன். பிரேமா, மனிஷாக்கெல்லாம் குடுத்தேன். ஆக்சுவலி சாகித்யா அம் அவங்க வந்து ஒருத்தங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து 2 பேரும் ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டே இருந்தாங்க தூரமா.
எனக்கு ஒரு கூச்சமா இருந்துச்சு. கொஞ்சம் ஷையாலாம் இருந்துச்சு. என்னடா இவங்க நம்மள சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் சைட் அடிக்கிறாங்க. சரி இல்லையே அப்படின்னு நெனச்சேன். அப்ப நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டேன் ஆக்ஷன்ல. அப்ப சாகித்யா சொன்னா. எங்க அக்கா ரொம்ப அழகா இருக்காங்க. அதான் அழக ரசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு உங்களுக்கு தான் வேற ஒருத்தன லவ் பண்றீங்கல்ல, அவங்களே போய் சைட் அடிங்க. என்ன சைட் அடிக்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்டின்னேன் சாகித்யா கிட்ட. ம். அப்புறம் ஒருத்தங்க என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், "ஏங்க சிரிக்கிறீங்கன்னு?" அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, "எங்களுக்கு இங்க ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு" அப்டின்னு. அது ஏன் தெரியும்? ஏன்னா சாகித்யா வந்து வால்பேப்பர் வச்சாங்கல்ல ஃபோன்ல. அத காமிச்சப்போ அவங்க அப்டி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆ ஆஃபீஸ் போன உடனே கேரம் தான். அ கேரம் ஆடி ஆனா ஸ்டார்ட்டிங்லலாம் மொக்கையா தான் ஆடுனேன். சர்வர்லாம் வந்து செம்மையா கலாய்ச்சுட்டான். எதுக்குடா உயிரோட இருக்கங்கிற மாரி கலாய்ச்சு விட்டுட்டான் என்ன. ஒரு காயின் கூட போடுறதில்ல. எதுக்கு வரேன்னு தெரியல. பேசாம சிகிரு கேர்ளா இருந்துரு. இந்த மாரிலாம் பேசினா. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணேன்? பிரேமா வந்து பாயாசம் குடுத்தப்போ சூப்பரா இருக்கு, டேஸ்டியா இருக்கு, கரெக்ட்டா இருக்கு. அவங்களுக்கு ஸ்வீட்டு இப்டி இருந்தா தான் பிடிக்கும்னாங்க. மனிஷாவும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணேன்? அவங்களுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கி குடுத்தேன். ம் வெங்கடேஷுக்கு, அப்புறம் முரளிக்கெல்லாம். ஏன்னா அவங்க வந்து அ நாங்க 3 பேரும் ப்ளூ கலர் போட்டிருந்தோம். முந்தா நேத்து. ஸோ அதுக்காக சேம் பிட்ச் சொன்னதுக்கு சாக்லேட் குடுத்துருந்தேன். டைரி மில்க், கிட்கேட் எல்லாமே குடுத்தேன். பிரேமாக்கும் நான் சாக்லேட் குடுத்தேன். மனிஷா அப்ப பார்த்தாங்க. அப்ப மனிஷாவுக்கும் சாக்லேட் குடுத்தேன். அதுக்கு பிரேமா எனக்கு திருப்பியும் சாக்லேட் குடுத்தாங்க. மொத்தமாவே இந்த இந்த ஆர்டி சைடு என்ன ரொம்ப ப்ளஷ் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் வேற என்ன பண்ணேன்? ம். இன்னைக்கு நேத்து பாரதி அக்கா லீவ் அவங்களுக்கு ஃபீவர்னாங்க. கஷ்டமா இருந்துச்சு. அ அப்பா வரலன்னா நான் போய் பார்த்துருப்பேன். தோணுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பிரேக்கில நாங்க வந்து சரு ஒரு புது பொண்ண வந்து புதுசா ஒரு பொண்ணு வந்து சைட் அடிக்கிறான். அவன் வந்து அது என்ன கஃபே ஏதோ ஒரு கஃபே புதுசா ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 1 1/2 மந்த்தா. அந்த கஃபேக்கு தான் போனோம். அந்த கலாய்ச்சிட்டே இருந்தோம் நாங்க. பேசி ஃபோன் நம்பரும் வாங்கிடுவல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு வாங்குனானா இல்லையான்னு தெரியல. ஆனா அவங்க அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டான். கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டான். ஆலிபி நேத்து லீவு. ஆலன் வராதனால விளையாட யாரும் இல்ல. அவ இருந்தா என்னோட டெஸ்க்ல வந்து ஏதாவது நோண்டிட்டு இருப்பான். எஃப்-பி-ல வந்துட்டு நேத்து லீவு. நாட் லீவு அவன் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம். அப்புறம் என்ன 6 சிக்மா கிளாஸ் எடுத்தேன். சந்து, சரு, ஆகாஷ் அண்ட் ஸ்னேகா. நேத்து கொஞ்சம் அட்டென்டிவா இருந்தாங்க. கான்செப்ட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிய வச்சேன். அவங்களுக்கு புரிஞ்சுது. சர்வெல்லாம் ஆன்சர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆகாஷும் சொன்னாங்க, ஸ்னேகும் சொன்னாங்க. லைக் அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க ப்ராசஸ் புரியிற வரைக்கும் அத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே இருப்பேன். ஆ அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் மெயினா இன்னும் 2 விஷயம் நடந்துச்சு. அத என்னால சொல்ல முடியாது. ஆனா சஸ்பென்ஸா வைப்பேன். அது என்னைக்காவது அது நடந்தா சொல்றேன். அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது. பட் நடந்தது. ஆ வேற என்ன? வேற. சிவா. ஐயோ! அது ஒரு ஃபன்னா போகுது. அதாவது நாங்க சும்மா தான் இருப்போம். கார்த்திகா வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா, அவங்கள வெறுப்பேத்துறதுக்காகவே நானும் ஒரு மாரி பேசுவேன். சிவாவும் ஒரு மாரி பேசுவாங்க. ஆ நாங்க ஈக்குவலா பேசுவோம். எப்படின்னா, அவங்கள ஓப்பன் ஃப்ளர்ட் பண்ணும்போது நானும் ஓப்பன் ஃப்ளர்ட் பண்ற மாரி பதில் சொல்லுவேன். அது கார்த்திகாவுக்கு ரொம்ப வெறுப்பாகும். அவங்களோட எக்ஸ்பிரஷன் பார்க்கறதுக்காகவே நான் அத சொல்லுவேன். அப்புறம்
அந்த ஏஞ்சல் அவங்க வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குனாங்க. வயிறு நெறைய சாப்பிட்டேன்னாங்க. அவங்களுக்கு சாப்பாடு குடுத்தனால, அவங்க டீம்ல இருக்கிற இன்னொரு பையன் வந்து, "அக்கா எனக்கும் சாப்பாடு குடுங்கக்கா" அப்படின்னாங்க. "எனக்கு மட்டும் எங்கக்கா?" அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நான் சொன்னேன், "எக் எனக்கு யாராவது சமைச்சு குடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க கேட்டாங்க, நான் சமைச்சேன். உங்களுக்கு முடிஞ்சா நான் என்னைக்காவது நானும் உங்களுக்கு ஃபுட் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சொன்னாங்க, "எனக்கு என்ன குடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ம். அப்படி இதுதான் சாப்பிடுவேனெல்லாம் இல்லன்னு." அப்ப நான் சொன்னேன், "நான்வெஜ் அதிகமா சமைக்க மாட்டேன். ஃபிஷ் எனக்கு பண்ண தெரியும். அதுவும் கருவாடெல்லாம் அம்மிலலாம் அரைச்சு ஐ மீன் கருவாடு இல்ல. கருவாடு குழம்பு பண்ணுவேன். ம். அந்த காஞ்ச மொளகா, மல்லி எல்லாம் தேங்காய் எண்ணெயில வதக்கி, மண்சட்டியில வதக்கி, அம்மியில அரைச்சு பண்ணுவேன். வேற லெவல்ல இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துட்டு வரேன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். நாளைக்கு வேற ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஜாலி தான். அப்படி சொன்னேன். வேற என்ன நடந்துச்சு? என் பாயாசம் எல்லாருக்கும் குடுத்தேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. ம். பக்கத்து வீட்டு பையனுக்கு குடுத்துருந்தேன்ல. அவங்க எனக்கு அந்த ஈவினிங் தான் மெசேஜ் அனுப்புனாங்க. அ அவியல், சாம்பார் வந்து புடிச்சிருக்கு. சாரி, சாரி, சாரி. பாயாசம், சாம்பார் வந்து புடிச்சிருக்கு. ஆனா அவியல் வந்து அம்மா பண்ற மாரி இருந்துச்சு. அம்மா ஞாபகம் வந்துச்சு அப்டின்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க் யூ சீச்சின்னு அனுப்புனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வேற என்ன? கேப்ல வீட்டுக்கு வந்துட்டேன். ம். வீட்டுக்கு வந்துட்டு ஃபாதர் இருந்தாங்க. ஃபாதர்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, பக்கத்து வீட்ல அந்த பசங்க தண்ணி பாட்டில்ல தண்ணி வச்சு குடுங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி குடுத்தேன். அப்புறம் அப்பாவுக்கு பெட்ரூம்ல ப்ரொஜெக்டர்ல மூவி போட்டு விட்டுட்டு படுக்க சொன்னேன். ஹால்ல நான் படுத்துக்கிறேன். நீங்க ரூம்ல போய் படுங்க. நல்லா தூங்குங்க. வெளிய இருந்தா கேட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அங்க நானா அதுக்கு யூஸ்ட் டு ஆயிட்டேன். நீங்க இருக்க மாட்டீங்கன்னு உள்ள போய் தூங்க சொல்லிட்டேன். அப்புறம் சிவா வந்து வீடு பார்த்துட்டு இருக்காங்களாம். ஸோ தாம்பரம் ஐயோ! இன்னொரு பிளேஸ் சொன்னாங்களே! சரி தாம்பரம் சைட்ல ஏதாவது 1 பிஹெச்கே வீடு ஃபேமிலிக்காக 10-12K பட்ஜெட்ல இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட நம்பர் ஷேர் பண்றேன். கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கட்டும். ம். வேற என்ன? ஆ அடிக்கடி மறந்து போயிடுறேன். அ நேத்து அதே பேச முடியல. கம்மியா தான் பேச முடிஞ்சுச்சு. ஏன்னா நெறைய ஒர்க் லோடு இருந்ததுனால. ம். அதி கிட்ட பேசியிருந்தேன். அதை லைக் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்புனேன். நெறைய என்ன பத்தி நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணது. அவங்கள பத்தி நானும் புரிஞ்சது சொன்னது. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. நேத்து வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஆம், அந்த சின்ன சின்ன கிளி அதில வர லிரிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னே தெரியல. அப்படியெல்லாம் என்ன வந்து ஒருத்தங்க டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அவங்களயே. ம். அது பண்ணேன். ஆ மெயின் கதைய சொல்ல மறந்துட்டேன். இது வந்து கேட்டு பண்றது. அதாவது கேரம் ரூம்ல இருக்கும்போது என்ன அரவிந்த் கால் பண்ணான். அரவிந்த் சர்மா. நான் அவன சர்மா குருமான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு அவன் தம்பி மாதிரி. அமேசான்ல நான் செல்லர்ஸ போட்டு அவன் வந்து T14 ஓகே. ஆ நாங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னு தெரியல. என்ன மச்சான் மச்சான் தான் கூப்பிடுவான். ஆ இடையில நான் எனக்கு அமேசான்ல என் டீம்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. ஆல் லைக் அதிகமா நான் தனியா தான் பிரேக் போவேன். சம்டைம்ஸ் இவன் கூட போவேன். அதுவும் லைக் எப்படி சொல்றது?
ம் பேப்பர் போடுறதுக்கு ரொம்ப நாள் லைக் ஒரு 3, 4 மந்த்ஸ் முன்னாடி தான் அவன்ட்ட சொன்னேன்னு நெனைக்கிறேன். ம். எனக்கு அவன ஒரு 1, 2 இயரா தான் தெரியும். ஐ மீன் Amazonல சொல்றேன். இப்போ இங்க வந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ மொத்தம் 4 வருஷம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். சாரி நம்பர் எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. எப்படி நாங்க பேசி பழகுனோம்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா பேசுவோம். அது மட்டும் தெரியும். என்ன பொம்பள சோக்குன்னு தான் கூப்பிடுவான். அதாவது Amazonல என்கிட்ட நெறைய பொண்ணுங்க வந்து பேசுவாங்க. வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸிங் நல்லாயிருக்கு. என்னோட ஆக்சஸரீஸ் நல்லாயிருக்கு. நான் எப்படி கலர் பண்றது நல்லாயிருக்கு. அது நல்லாயிருக்கு. டேட்டூ நல்லாயிருக்குன்னு யாராவது வந்து டெய்லி பேச வருவாங்க. நெறைய பொண்ணுங்க வந்து பிடிக்கும் என்ன. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க என் கூட இருந்துட்டு. ஆனா பசங்களே வரமாட்டாங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என்ன நம்மள ஏன்டா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே தோணும். சாரி பார்க்க மாட்டாங்கல்ல, பேச வரமாட்டாங்கன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது. எல்லாரும் வந்து பயப்படுறாங்க. மேரிடடா இருப்பேனா? அப்படின்னு. அப்புறம் வந்து L4 வேறயா? ஸோ L3 வந்து அப்ரோச் பண்றது அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாங்க. அதனால. ம். ஸோ ஆமா. அரவிந்த் சர்மா குருமா. இப்ப நானும் அவனும் அடிக்கடி பிரேக் போகும்போது யாரோ சொன்னாங்க. ம். ஆ நான் வந்து டோரா புஜ்ஜில டோரா மாரி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். குட்டி மினி ஸ்கர்ட் போட்டுட்டு, ஆ 2 சைடு பேக்க தூக்கிட்டு, ஆ இவங்க கூட ஏதோ எ பிரேக் போறேன்னு நெனைக்கிறேன். அப்ப யாரோ என்ன டோரான்னு கலாய்ச்சாங்க. அப்போ நான் டோரான்னா, இவன் புஜ்ஜி அப்டின்னேன். அதுக்கப்புறம் நான் அவன புஜ்ஜின்னு தான் கூப்பிடுவேன். ஐ மீன் ஃபோன்ல அப்படிதான் சேவ் பண்ணியிருக்கேன். என்ன மதிக்கவே மாட்டான் 10 பைசாக்கு. பட் எப்படி சொல்றது? அ ரொம்ப கலாய்ப்பான். நாங்க அதிகமா பேசினதில்ல, அதிகமா பழகுனதில்ல, அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. பட் பண்ண வரைக்கும் லைக் நாங்க கொஞ்சம் தான் பேசினாலும் அது ஃபன்னா இருக்கும். ஆக்சுவலி Amazonல ஒருத்தர் மேல எனக்கு க்ரஷ் இருந்துச்சு. ஸோ அத இவன்ட்ட தான் நான் சொல்லுவேன். அவனும் என்ன கலாய்ப்பான். அ உன் ஆள் எங்க மச்சான்? உன் ஆளு வந்தானா? அதே மாரி அவன் ஒரு பொண்ணு மேல க்ரஷ் வச்சிருக்கான். அவன் வந்து என்ன சொல்லுவான். அந்த பொண்ணு மாரி நீ இருக்கியா? நீ எல்லாம் அ பொண்ணே இல்ல. நீ பொம்பள சோக்கு. என்னமோ சொல்லுவான். ம். லாஸ்ட் இயர் என்னமோ அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு வேற ஒரு பழக்கம் இருக்கு. நான் யார் கல்யாணத்துக்கும் போமாட்டேன். கல்யாணம், காதுகுத்து அதுக்கு எதுவுமே போமாட்டேன். எனக்கு ஃபங்ஷனுக்கே ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபங்ஷன் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி. அ அது மட்டும் இல்ல, இவன் கல்யாணத்துக்கு நான் போவே இல்ல. ஈரோட்ல கல்யாணம் வச்சான். பக்கத்து தெருவுனா கூட பரவால்ல. ஈரோட்ல போய் கல்யாணம் வச்சுட்டு நான் வரல. என்கேஜ்மெண்ட்டுக்கும் போல, கல்யாணத்துக்கும் நான் போல. எனக்கு பிடிக்காது. ஐ மீன் பிடிக்காது இன் த சென்ஸ் எப்படி சொல்றது? போறதே நிறுத்திட்டேன். ஐ டோன்ட் பிலீவ் இன் தோஸ் ஸ்டஃப் அப்படி ஆயிடுச்சு. ம். அதனால இவன் ரொம்ப ரொம்ப சேடா இருந்தான். நான் கல்யாணத்துக்கு போல அப்படின்னு. அ இது அன்னைக்கு லீவும் கிடைக்கல. அது வேற விஷயம். நான் அப்ளையும் பண்ணல. அது வந்து தெரிஞ்ச மேட்டர். அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆயி, அவன் இத்தனைக்கும் நான் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஃப்ளாட்டு. ஒரு கோவில் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃப்ளாட்ல தான் அவன் வந்து டிஎன்ஹெச்பில தான் வந்து வீடு வாங்கியிருக்கான். அதனால கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹவுஸ் வார்மிங்க்கு போனேன். அங்க தான் அவனையும் அவன் ஒய்ஃபையும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு என் தம்பிக்கு நான் எதுவும் பண்ண முடியல. நான் ஆக்சுவலி கிஃப்ட் எதுவும் வாங்கணும்னு நெனச்சேன். அப்புறம் நான் நெனச்சேன், நானே அவனுக்கெல்லாம் வாழ்க்கையில இருக்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட்டு. இதுக்கு மேல கிஃப்ட் எதுவும் அவனுக்கு குடுக்கக்கூடாதுன்னு. ஆக்சுவலி என்னோட நெறைய சீக்ரெட் அவனுக்கு தெரியும். அண்ட் அவனோட நெறைய சீக்ரெட் எனக்கு தெரியும். ம். நாங்க ஒரு தடவ ஒரு ஃபன் பண்ணோம். அது மறக்கவே மாட்டேன். ம்.
எப்போ அது? அது ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது. அதாவது 2 பேரும் அவுட்டு. அ எனக்கு சோஃபா கம் பெட் இருந்துச்சு அந்த டைம்ல. அப்போ ஹால்ல அ நாங்க செம போத. உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். என்ன படம் தெரியுமா? வானத்தை போல. சிரிச்சு, 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 சிரிச்சு செத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சொல்றது? இவ்ளோ ஃபன்னா அந்த மூவி லைக் அந்த மூவி எனக்கு இப்போதில ஃபன் தான். பட் அந்த டைம் அத என்ஹான்ஸ் பண்ணிடுச்சு அந்த ஃபன்னு. ஐயய்யோ! சான்ஸே இல்ல. மறக்கவே மாட்டேன் அது. ஷர்மா குருமா அவ்வளோ நாங்க பேசலனாலும், அந்த பாண்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். கொஞ்ச நாள் பேசினாலும், ரெஸ்பாண்ட் பண்ணலைனாலும், அவனும் என்ன தப்பா நினைக்க மாட்டான். நானும் அவன தப்பா நினைக்க மாட்டேன். லைக் மோஸ்ட்லி நான் தான் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருப்பேன். அது வேற விஷயம். பட் ஸ்டில் அவன் புரிஞ்சுப்பான். அவனே கேட்பான். பொம்பள சோக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டல்ல? "என்ன மச்சான்? என்ன மச்சான்?" அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா தங்கம். தங்கப்பட்ட மனசு. ம். ஆ இப்ப ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி அவசரம் எடுக்கும்போது நெறைய தடவ என்ன ட்ராப் பண்ணியிருக்கான். மறந்துட்டேன் அது சொல்ல. அ அப்போ அவன் எங்க இருந்தான்? இங்க எங்கேயோ தான் இருந்தான். சோழிங்கநல்லூரா இல்ல வேற எங்கேயோ. டெய்லி எனக்கு 6 to 3 ஷிஃப்ட் டைம்ல வந்து 5:30க்கு 5க்கு வந்து என்ன பிக் பண்ணுவான். நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். மறந்தே போயிட்டேன் அந்த விஷயம். ம். வேற என்ன? இனி அவன பத்தி நெறைய சொல்லணும்னு இருக்கு. ஆனா ஞாபகம் இல்ல. இப்படி தூக்க கலக்கத்துல இருக்கிறதுனால என்னமோ. தூங்கி எந்திரிச்சு ஞாபகம் இருந்தா நாளைக்கு சொல்றேன். அவ்வளோதான். ம். ஐயய்யோ! இல்ல, இல்ல. ஆக்சுவலி கேரம் ஆடுனேன்ல. டின்னர் முடிச்சுட்டு இன்னொரு கேரம் ஐ மீன் ஒரு 11க்கு வந்து கேரம் ஆடினேன். அப்போ வந்து சூப்பரா ஆடினேன். ஐ மீன் அட்லீஸ்ட் எய்மாவது பண்ணுவேன். முன்னாடி வந்து கண்டபடி ஆடுவேன். எய்ம் எல்லாம் பண்ணாம. இப்ப எய்ம் பண்ண கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதில நான் ரொம்ப ஹாப்பி. இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். 2, 3 பேர்ட்ட சீன் போட வேண்டியதா இருக்கு. ஸோ கேரம் ப்ரோ பிளேயர் ஆகணும். ஆ வேற என்ன? அவ்வளோதான். டயர்டா இருக்கு. அப்ப சரி. குட் நைட்.